ஏதாச்சும் நான் பேசுறது கிளியர் இல்லாம இருந்துச்சுன்னா ஸோ நீங்க வந்து என்கிட்ட ஸ்டாப் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். ஸோ எல்லாருமே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்க படிக்க போற டாபிக் வந்து டயபெட்டிக்ஸ். ஸோ யாருக்காச்சும் எனி கெஸஸ் டயபெட்டிக்ஸ் மீன்ஸ் நாங்க என்ன படிக்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு? இதுக்கு முன்னுக்கு இந்த வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிக்ஸ்னா என்ன? எனி ஐடியாஸ்? ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ்ல படிச்சோம். ஓகே. ஃப்ரீக்வன்சி யூரின் பாஸ் பண்ற அளவு கூட்டி ஓகே. வாட்டரையும் பிளட் லெவலையும் எலிமினேட் பண்ணி பிளட்ல இருந்து ஓகே. எப்படி பிபியை கண்ட்ரோல் பண்ற அந்த மெக்கானிசம் படிச்சோம். ஓகே. ஸோ டயபெட்டிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நியூ வேர்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சியை கூட்டுதுங்கிறத விட த பெஸ்ட் வேர்ட் வந்து யூரின் அளவை கூட்டுறது. சரி, யூரின் நாங்கள் பாஸ் பண்ண அந்த யூரின் வால்யூமை கூட்டுறது தான் அக்யூரேட்டான டேர்மாக இருக்கும். ஓகே. ஸோ யூரினேஷன். ஹலோ. ஸோ மற்றவங்க வந்து லைக் அன்மியூட் பண்ணி டவுட் இருக்கும்போது மட்டும் சாரி மியூட் பண்ணிட்டு டவுட் இருக்க மட்டும் அன்மியூட் பண்ணா லேஸ். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் நாய்ஸ். அபியங்கா அவங்களுக்கு மியூட் பண்ணலாம். அவங்கள போய் பார்ட்டிசிபென்ட்ல போய் அவங்கள மியூட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்லைட்ஸ் வந்து கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ், கிளியர். ஓகே. ஸோ யூரினேஷன் அந்த ப்ராசஸ் அந்த ஃபிசியாலஜி பற்றி உங்களுக்கு தெரியும். பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு பயோ ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ நாங்கள் இன் டீட்டெயிலாக நாங்கள் எங்களோட லெக்சர்ஸில் நாங்கள் பார்ப்போம். ஸோ யூரின் ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்கும்னு சொன்னால் கிட்னியில். எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். ஸோ கிட்னியில் இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கிட்னியோட பேசிக் யூனிட் வந்து என்னது? நெஃப்ரான். அதாவது அடிப்படை அலகு. இந்த நெஃப்ரான்ஸ் நிறைய சேர்ந்து சொல்லிட்டா ஒரு கிட்னி ஒன்று உருவாகுது. ஸோ இந்த யூரின் வந்து எங்க மெயின்லி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னா நெஃப்ரான்ல. லட்சக்கணக்கான நெஃப்ரான்ஸ் வந்து ஒரு கிட்னிக்குள்ள இருக்கும். ஸோ ஒவ்வொரு நெஃப்ரானும் கொஞ்சம் கொஞ்சமா யூரினை வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமா இந்த கிட்னி வழியால வந்து எங்களுக்கு யூரின் வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ நாங்கள் இந்த அடிப்படை அழகான ஒரு நெஃப்ரான்ல எப்படி இந்த யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி கலெக்ட் ஆகப்படுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த யூரின் ஃபார்மேஷன் வந்து பேசிக்கலி 3 ஸ்டெப் மூலமா நடக்குது. உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து கிளியரா விளங்குது தானே? ஓகே. சரி, இந்த 3 முறையில வந்து எங்களுக்கு வந்து இந்த யூரின் ஃபார்ம் ஆக போகுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் என்னன்னு சொன்னா வடிகட்டுறது. பேசிக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த பிளட்ல இருந்து வடிகட்டுறது. செகண்ட் வந்து டியூபியுலர் ரீஅப்சார்ப்ஷன். ரீஅப்சார்ப்ஷன்னா எங்களுக்கு வடிகட்டின இந்த சிறுநீர் வந்து நீர் வந்து அகத்துறிஞ்சப்படுறது எங்களோட பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள. ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாங்கள் இன் டீட்டெயில்டாக பிறகு பார்ப்போம். நான் பேசிக்காக சொல்லிட்டு போகிறேன். அடுத்து வந்து டியூபியுலர் செக்ரேஷன். செக்ரேஷன்னு சொல்றது எங்களோட பிளட்டுக்குள்ள, அதாவது பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள H+ அயன்கள் வந்து சுரக்கப்படுறது தான் இந்த டியூபியுலர் செக்ரேஷன் சொல்றது. ஸோ அன்னளவா ஒரு நாளைக்கு வந்து 180 liters வந்து பிளாஸ்மா வந்து ஃபில்டர் ஆகப்படுதான். ஆனா நாங்க 180 liters-உமே வந்து நாங்க யூரினா பாஸ் பண்ணப்படுறது இல்ல. அதுல மிச்சம் உள்ள அவ்வளவுமே ரீஅப்சார்ப் பண்ணப்பட்டு, அதாவது மீளாக துறிஞ்சப்பட்டு எங்களோட பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள மீளாக துறிஞ்சப்பட்டு அப்ராக்சிமேட்லி 1 liter அளவான யூரின் தான் நாங்க டெய்லி வந்து பாஸ் பண்றோம். ஒரு டைம்ல இல்ல, ஃபார் அ ஹோல் டே. ஒரு நாள் முழுக்க நாங்க யூரினை கலெக்ட் பண்ணாலும் அது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 liter தான் இருக்கும். ஆனா எங்களோட பிளட் வந்து
எங்களோட பிளட் அளவு 6 லிட்டர்ஸ் தானே. ஸோ நீங்க யோசிக்கலாம் 180 லிட்டர்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு. இந்த 6 லிட்டர்ஸுமே திரும்ப 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 அந்த ஃபில்ட்ரேஷனுக்குள்ள போயிட்டு 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 ஒரு நாளைக்கு 108 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணப்படுது. சரியா? ஆனா நாங்க எக்ஸ்கிரீட் பண்றதுன்னு சொன்னா வெளியகற்றப்படுற யூரின் அளவு வந்து 1 லிட்டரா தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இந்த 3 ஸ்டெப்ல வந்து நாங்க முதல் ஸ்டெப்பை பத்தி நாங்க கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா விளங்குதா? இந்த பிக்சர்ல லைட் பிங்க்ல இருக்குது என்னன்னு சொன்னா கேபிலரிஸ். கேபிலரிஸ்ங்கிறது என்னதுன்னா, நாங்க வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும் தானே. பிளட் வெசல்ஸ் சாதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு இருக்கும். கேபிலரிஸ்ங்கிறது என்னன்னா, அந்த பிளட் வெசல்ஸை விட ரொம்ப மைன்யூட்டான ரொம்ப சின்ன விட்டத்தை கொண்ட ரொம்ப மெல்லிய பிளட் வெசல்ஸ் தான் கேபிலரிஸ்னு சொல்லுவோம். சரியா? இந்த கேபிலரிஸ் என்ன செய்யும்னு சொன்னா ஒன்னோட ஒண்ணு திரண்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி உருவாக்கும். ஒரு கோள வடிவமான நெட்வொர்க் மாதிரி உருவாக்கும். அந்த கோள வடிவமான நெட்வொர்க் தான் இந்த நாங்க பிங்க் கலர்ல பாக்குறது. ஓகே. அதுக்கு வெளியில ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு விளங்குது இல்லையா? இந்த பார்ட் இத குளோமெருலர் கேப்சியூல்னு சொல்லுவோம். இந்த குளோமெருலர் கேப்சியூல் தான் நெஃப்ரானோட ஆரம்ப பகுதி. ஸோ இந்த நெஃப்ரானோட ஆரம்ப பகுதிக்குள்ள இது வந்து ஒரு சி டைப்பான ஒரு கேப்சியூல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சி டைப்பான கேப்சியூல்குள்ள தான் நாங்க சொன்ன மாதிரி கேபிலரிஸ் வந்து ஒரு கோள வடிவமா இருக்கும் தானே. அந்த கோள வடிவமான கேப்சியூல்ஸ் வந்து இந்த குளோமெருலர் கேப்சியூல்குள்ள உள்ளடங்கி இருக்கும். இந்த பிளட் வெசல்ஸை கவர் பண்ணி தான் இந்த கேப்சியூல் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் இந்த பிளட் வந்து என்ன நடக்க போகுதுன்னா இந்த கேபிலரிஸ் நூடாக இங்க ஆரம்பிச்சு இந்த கேபிலரிஸ் நூடாக இப்படியே பயணம் செஞ்சு இதனூடாக வெளியே வரப்போகுது. ஓகே. ஸோ இந்த கேபிலரிஸ் ஊடாக வெளியே வரும்போது இந்த கேபிலரிஸ்ல இருந்து ஃபில்ட்ரேட் பண்ணப்படும் இந்த கேப்சியூலுக்குள்ள குளோமெருலர் கேப்சியூலுக்குள்ள. ஸோ இதுதான் ஃபில்ட்ரேஷன் சொல்றது, அதாவது வடிகட்டுறது மாதிரி. ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்குள்ள போகும்போது இதுக்கு உள்ள மைனியர் ஒரு துளைகளினூடாக பிளட்ல இருக்க வாட்டர், புரோட்டீன்ஸ், அயன்கள், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், சில மருந்து, ட்ரக்ஸ், இதுகள் எல்லாம் என்ன நடக்கும்னா ஃபில்டர் ஆகி சேகரிக்கப்படும். இந்த ஃபில்டர் ஆகி வர இந்த சொல்யூஷன், இந்த லிக்விடுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஃபில்ட்ரேட்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? Okay. Filtration across the glomerular capillaries depends on the permeability, surface area, hydrostatic and oncotic pressure gradient. Okay. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து எதுல டிபெண்ட் ஆகிருக்கும்னு சொன்னா பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டின்னா என்னன்னா ஒண்ணுல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊடுருவுற தன்மை. ஸோ இந்த கேபிலரிஸ்ல இருந்து இந்த குளோமெருலர் கேப்சியூலுக்குள்ள ஊடுருவுற தன்மை கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட பிளட் வடிகட்டுற அளவு என்னவா இருக்கும்? கூடவா இருக்கும். சரியா? இப்போ சாதாரணமா ஒரு வடிகட்டில அது கூடாக வடிஞ்சு வர அந்த வடிகட்டுற அந்த திறன், ஊடுருவுற திறன் வந்து கூடவா இருந்துச்சுன்னா வடிஞ்சு வர எங்களுக்கு சேகரிக்கப்படுற அந்த நீரின் அளவு என்ன நடக்கும்? கூடும். அதாவது ஃபில்ட்ரேட் அளவு வந்து கூடும். ஓகே. அடுத்து வந்து சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நாங்க ஒரு சின்ன வடிகட்டியை பயன்படுத்தினா எங்களுக்கு குறைஞ்ச அளவிலான நீர் தான் சேகரிக்கலாம்.
இதே பெரிய அளவிலான வடிகட்டியை பயன்படுத்தினா எங்களுக்கு சேகரிக்கப்படுற நீரின் அளவு எப்படியா இருக்கும்? கூடவா இருக்கும். ஏன்னா அது இந்த சர்ஃபேஸ், அதாவது மேற்பரப்பளவு கூட கூட அது இந்த வடிக்கிற அந்த திறன் வந்து கூடும். அதாவது எங்களுக்கு சேகரிக்கப்படுற நீர் ஃபில்ட்ரேட் வந்து கூடவா இருக்கும். ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா, கேபிலரிஸ் வந்து கோள வடிவமா நிறைய ஒரு நெட்வொர்க் மாதிரி, அதாவது ஒரு சிக்கல் மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு வந்து அது இந்த மேற்பரப்பை வந்து கூட்டுறது. ஸோ மேற்பரப்பை கூட்டணும்னு சொன்னா எங்களுக்கு அந்த பிளட் வந்து வடிக்கிற அளவு வந்து கூடும். அதே மாதிரி பெர்மியபிலிட்டிக்கு வந்து இன்னொரு ரீசன், இந்த கேபிலரிஸ் வந்து மெல்லிய ஒரு சுவரை தான் கொண்டு இருக்கும். ஸோ ஒரு தடிப்பமான சுவர்ல ஒரு ஊடுருவுற தன்மையை விட ஒரு மெல்லிய சுவர்ல ஊடுருவுற தன்மை எப்படியா இருக்கும்? கூடவா இருக்கும். ஸோ இந்த கேபிலரிஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் இந்த ரேட்டை கூட்டுறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். மெல்லிய சுவரை கொண்டிருக்கும், அதிக அளவான சர்ஃபேஸை கொண்டிருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஆன்கோட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு நீர்னால உருவாகிற ப்ரெஷர். ஆன்கோட்டிக் ப்ரெஷருங்கிறது என்னன்னு சொன்னா மாலிக்யூலஸ், அதாவது மோஸ்ட்லி வந்து புரோட்டீன் அந்த மாதிரி எங்க பிளட்ல இருக்க அந்த மாதிரியான பிக் லார்ஜ் மாலிக்யூல்ஸால உருவாக்கப்படுற ப்ரெஷர் தான் ஆன்கோட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இந்த ப்ரெஷர் ஒரு ஒரு திரவம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஊடுருவுறதுக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட்டும் ரொம்ப அவசியம். ப்ரெஷர் ஒரு இடத்துல கூடவா இருந்து இன்னொரு இடத்துல குறைவா இருந்துச்சுன்னா கூடவா இருக்கிற இடத்துல இருந்து குறைவா இருக்கிற இடத்தை நோக்கி அந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும்? நகரும். ஸோ இந்த கிரேடியன்ட்னு சொல்றது, ப்ரெஷர் கிரேடியன்ட்ங்கிறது இந்த கூடுதலான இருக்கிற ப்ரெஷர்லையும் குறைவான இருக்கிற ப்ரெஷர்லையும் வேறுபாடு, வித்தியாசம். இதுதான் நாங்க வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட்னு சொல்றோம். ஸோ இந்த கேபிலரிஸ்குள்ள அதிக அளவான ப்ரெஷரும் இந்த குளோமரியுலஸ்குள்ள குறைந்த அளவு ப்ரெஷரும் இருக்கு. இதை மெயின்டைன் பண்றோம் இருந்துச்சுன்னு சொன்னா ப்ரெஷர் கூட இருக்கிற இடத்துல இருந்து ப்ரெஷர் குறைஞ்ச இடத்தை நோக்கி என்ன நடக்கும்? பிளட் வந்து ஊடுருவும். ஓகே, காட் இட். ஸோ இந்த பிளட்ல இருக்க பிளாஸ்மா இதுகள் என்ன செய்யும்? பிளாஸ்மான்னு சொன்னா என்ன? பிளட் செல்ஸ், அந்த ஃப்ளூயிட்ஸ் இதுகள்லாம் கொண்டதுதான் பிளாஸ்மா. ஸோ இதுகள் என்ன செய்யும்? இந்த குளோமருலர் மெம்பரேனூடாக வடிகட்டப்படும். ஸோ இதுதான் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் சொல்றது, அதாவது வடிகட்டல். நான் சொன்னது வந்து கிளியரா? எனி டவுட்? இல்ல எனக்கு நான் திருப்பி ஒருத்தருக்கா ரிப்பீட் பண்ணணுமா? நான் திருப்பி ஒருத்தருக்கா ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். கிளியர், ஓகே. ஸோ ஃபில்ட்ரேஷன்ங்கிறது வடிகட்டுதல். இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு பிளட் வந்து என்ன நடந்திருக்கு? வடிகட்டப்பட்டாச்சு. இப்ப வடிகட்டப்பட்ட இந்த ஃபில்ட்ரேட் வந்து எங்க இருக்கு? குளோமருலர் கேப்சூல். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு நெஃப்ரோட பார்ட்ஸ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். ஓகே, ஸோ நாங்க அதை ஒருத்தருக்கா பார்த்துட்டு வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து கிளியரா இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்குது அந்த பிக்சர்? கிளியர். யா, நாங்க வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து எல்லாருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புறேன். ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க. ஸோ நான் வந்து பாயிண்ட் பண்ற பிளேசஸ் வந்து என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஸோ இது என்ன இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? குளோமருலோ. கலன்கோலம். இந்த குளோமருலஸ். நோ, நான் வந்து அந்த Bowman's capsule.
இல்ல இல்ல இந்த இந்த பிளட் கேபிலரிஸ் glomerulus, glomerulus. Yes, correct. So இது Bowman's capsule, yes, correct. இந்த part PCT, அண்மை proximal PCT, proximal convoluted. tube. Yes. Okay, correct. இது Loop of Henle. Henle தடம், Henle தடம். Okay. இதுல இந்த part descending Henle's loop, correct. This part ascending limb, correct. இது Distal convoluted tubule. DCT, okay. And last, this part. Collecting duct. collecting tubes. Yes, very good. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் பார்ட்ஸ் வந்து கரெக்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ நான் இதை இப்படி டிவைட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ கேன் யூ நேம் இந்த பிளேஸை நேம் பண்ண முடியுமா? Medulla, கரெக்ட், வெரி குட். அண்ட் திஸ் பார்ட் ஸோ கீழே உள்ளது மெடியூலாவா இருந்துச்சுன்னா மேலே உள்ளது என்னவா இருக்கும்? கோர்டெக்ஸ். cortex, வெரி குட். ஸோ இதுதான் நாங்க இப்ப பார்த்த கிட்னியோட நெஃப்ரோட பார்ட்ஸ். ஓகே ஓகே, யாருக்காச்சும் ஆன்சர் பண்ண முடியாம இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பிக்சரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்க நெக்ஸ்ட் வந்து இன் டீடைல் இதுகள் பத்தி தான் படிக்க போறோம், எந்தெந்த பிளேஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நாங்க வந்து ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபில்ட்ரேஷன் பத்தி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீஅப்சார்ப்ஷன். ஸோ ரீஅப்சார்ப்ஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு லிக்விட் ஃபில்ட்ரேட் வந்து போமன் கேப்சூலால ஃபில்ட்ரேட் பண்ணப்பட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த லிக்விட் இப்போ எதை நோக்கி ட்ராவல் பண்ணணும்னு சொன்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், which means PCT in short. ஸோ இந்த பிசிடிக்குள்ள வந்து இந்த லிக்விட் என்ன செய்யும்னு சொன்னா மறுபடியுமே எங்களோட பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்து ரீஅப்சர்ப்ஷன் பண்ணப்படும். அதாவது இப்ப இதுதானே எங்களோட நெஃப்ரோன். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி நடக்கும்னா, இந்த இடத்துல இதுகளை சுத்தி வந்து என்ன இருக்குன்னு சொன்னா பிளட் வெசல்ஸ் தான் இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த நெஃப்ரோன்ல இருக்க இந்த லிக்விட்ல இருந்து சப்ஸ்டன்ஸ் இந்த பிளட் வெசல்ஸ்குள்ள ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படும். ஸோ இங்க நாங்க நெஃப்ரோனை பத்தி மட்டும் பார்த்துக்கனால இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். பட் இந்த நெஃப்ரோன் ஒவ்வொரு நெஃப்ரோனை சுத்தியுமே ஒரு பிளட் வெசல்ஸ் வந்து சுத்தி தான் இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ்குள்ள மறுபடியும் இந்த ஃபில்ட்ரேட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படுது. அதனால தான் 180 லிட்டர்ஸ் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணப்பட்டாலும் கடைசியா வந்து ஒன்லி 1 லிட்டர் வந்து எக்ஸ்கிரியேட் பண்ணப்படுது. ஸோ மிச்சம் 179 லிட்டர்ஸுமே என்ன நடக்க போகுது? ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அதிகளவான வால்யூம்ல தான் இந்த பிளட்ல உள்ள வாட்டர் வந்து எங்களுக்கு ஃபில்ட்ரேட் பண்ணப்படுது. ஆனா ஃபில்ட்ரேட் பண்ணப்படுற அவ்வளோ அமௌண்ட்டுமே எங்களால எக்ஸ்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதுல ஒரு பெரும்பான்மையான அமௌண்ட் வந்து மறுபடியும் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள ரீஅப்சார்ப்ஷன், அதாவது மீளகத்துறிஞ்சப்படுது. ஓகே,
ஸோ அதுல என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எந்தெந்த பார்ட்ல ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படுதுங்கிறத தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்ப எங்களோட போமன்ஸ் கேப்சியூல்குள்ள வந்த இந்த ஃபில்ட்ரேஷன் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் பிசிடிக்குள்ள போக போகுது. இந்த பிசிடிக்குள்ள என்னென்ன சப்ஸ்டன்ஸ் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படுதுன்னு பார்த்தா சோடியம் அயன்கள், பைகார்பனேட்ஸ், chlorides, glucose, amino acids and other organic solutes. ஸோ இதில் வந்து விட்டமின்ஸ் இதில் இல்லாதது நான் சொல்றேன், லாக்டேட்ஸ், யூரியா, யூரிக் ஆசிட்ஸ், கால்சியம் 2+, மெக்னீசியம் அயன்கள். ஸோ இதுகளுமே வந்து மெயின்லி வாட்டர். ஸோ இதுகளுமே என்ன நடக்கும்னா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படும். வாட்டர் ரீஅப்சார்ப் இந்த ரீஅப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு சொன்னா அது வந்து ஆக்டிவ். ஸோ பேசிவ்லி மீன்ஸ் நாங்க இந்த அயன்கள் வந்து அகத்துறிஞ்சப்படுறதுனால இந்த நீருமே என்ன நடக்கும்னு சொன்னா மேல் அகத்துறிஞ்சப்படும். ஸோ இது வந்து பேசிவ். ஓகே, 65% ஆஃப் ஃபில்ட்ரேட் சோடியம் இஸ் ரீஅப்சார்ப்ட். அதாவது பெரும்பான்மையான சோடியம் அயன் வந்து பிசிடிங்கிறதுல ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்படுது 65%. அண்ட் 60% ஆஃப் வாட்டருமே வந்து என்ன நடக்க போகுது பிசிடில வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சோடியம் அண்ட் வாட்டர் அதிகம் வந்து பிசிடில வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுது மறுபடியும் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள. அதோட சேர்த்து குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸுமே வந்து இது பிசிடில வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஓகே, ஸோ வடிகட்டுறதுல பெரும்பான்மையான சோடியம் வாட்டரும் பிசிடியின் மூலம் ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஓகே, கிளியர்? ஓகே. ஓகே, ஸோ யா உங்களுக்கு வந்து நான் ரொம்ப டீட்டெயில் போகல. உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சிருந்தா அதுவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் பத்தி படிக்கும்போது உங்களுக்கு லேசா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்லயும் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா ஸோ எந்த ட்ரக்கை நாங்க எந்த பார்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி அதுண்ட ஃபார்மகோகைனெடிக்ஸ் அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இதுகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேசா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப் ஆஃப் ஹென்லே. இந்த லூப் ஆஃப் ஹென்லேல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து டிசெண்டிங், இன்னொன்று வந்து அசெண்டிங். ஸோ இதுல வந்து தின் டிசெண்டிங்காகவும் திக் அசெண்டிங்காகவும் இருக்கு. அதாவது டிசெண்டிங் லிங்க் வந்து மெல்லியதாகவும் அசெண்டிங் லிங்க் வந்து தடிப்பமானதாகவும் இருக்கும். ஸோ இதுல டிசெண்டிங் பார்ட் வந்து ஹைலி பெர்மியபிள் டு வாட்டர். இந்த மெல்லிய இந்த டிசெண்டிங் லிங்க்ல வந்து வாட்டர் வந்து பிளட்டுக்குள்ள பெர்மியபிள், அதாவது ஊடுருவுற தன்மை வந்து ரொம்ப அதிகம். அதனால் திக் அசெண்டிங் லிம்ப்ல வந்து ஆக்டிவ்லி ரீஅப்சார்ப் சோடியம் குளோரைட். அதாவது இங்க வந்து ஏடிபி, நாங்க ஏடிபியை பயன்படுத்தி, நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு புரியும், ஏடிபியை பயன்படுத்துறதன் மூலமா தான் இங்க வந்து சோடியமும் குளோரைட் அயனும் வந்து அப்சார்ப் பண்ணப்படுது பிளட்டுக்குள்ள. ஓகே, ஆனா இந்த தின் டிசெண்டிங் லீப் வந்து வாட்டர் வந்து பெர்மியபிலிட்டி கூடவா இருக்கும். ஆனா இந்த திக் அசெண்டிங் லீப், அதாவது இந்த ஏறு தடம், இது வந்து என்ன நடக்கும், வாட்டர் பெர்மியபிலிட்டி வந்து மிக 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 குறைவு, கிட்டத்தட்ட இம்பெர்மியபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திக் ascending link actively reabsorbs sodium chloride by sodium potassium chloride channel. இந்த சேனல் மூலமாக தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த சோடியம் குளோரைட் வந்து ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரீஅப்சார்ப் பண்றதுக்காக இந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் சேனல் தான் பாவிக்கப்படுது.
சரியா? இப்ப எங்களுக்கு பிசிடில இருக்க இந்த ஃபில்ட்ரேட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்? டிசெண்டிங் லிம்ப்ல போகுது. இந்த டிசெண்டிங் லிம்ப்ல என்ன நடக்கும்? வாட்டர் மறுபடியும் ரீஅப்சார்ப் பண்ணப்படுது பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள. பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள போன பிறகு மறுபடியும் இந்த ஃபில்ட்ரேட் என்ன நடக்கும்? அடுத்து திக் அசெண்டிங் லிம்புக்குள்ள போக போகுது. திக் அசெண்டிங் லிம்புக்குள்ள போன பிறகு இந்த திக் அசெண்டிங் லிம்ப்ல வாட்டர் வந்து இம்பர்மியபிலிட்டி, அதாவது மறுபடியும் மீளகத்துறிஞ்சப்படாது. ஸோ இது என்ன நடக்கும்னு சொன்னா ஹைப்போடானிக் டியூபியூலர் ஃப்ளூயிட்ங்கிறத உருவாக்கும். அதாவது எங்களோட அந்த கன்சென்ட்ரேஷன், வாட்டரோட கன்சென்ட்ரேஷன் வந்து குறைவா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் லூப் ஆஃப் ஹென்லேல நடக்கிற ப்ராசஸ். ஸோ அடுத்து லூப் ஆஃப் ஹென்லேல இருந்து அந்த ஃபில்ட்ரேட் படிகட்டினப்பட்டது அடுத்து போக போகுது டிசிடி, distal convoluted tubule. ஸோ இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா sodium chloride is reabsorbed by sodium chloride co-transporter. சரியா? 10% of filtrate sodium load is reabsorbed. மறுபடியும் இங்க என்ன நடக்க போகுது? சோடியம் குளோரைட் வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா only 10%. ஸோ நாங்க பிசிடில வந்து எத்தனை பெர்சன்ட் மாதிரி பார்த்தோம்? கிட்டத்தட்ட 65%. அதிகளவான சோடியம் குளோரைட் வந்து சோடியம் அயன்கள் வந்து பிசிடில அப்சர்வ் பண்ணப்பட்டது. இங்கேயும் அப்சர்வ் பண்ணப்படும், ஆனா குறைஞ்சளவு ஒரு 10% மாதிரியான சோடியம் அயன்கள் வந்து தான் இங்க ரீஅப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இந்த பிசிடியுமே என்னன்னா இம்பர்மியபிள் டு வாட்டர். இந்த டிசிடியுமே வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து குறைவு. ஓகே, சரி. ஓகே, அடுத்து வந்து இப்ப நாங்க 3 ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? யாருக்காச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா 3 ப்ராசஸையும் சொல்ல முடியுமா? யூரின் ஃபார்மேஷன்ல 3 ஸ்டெப்ஸ். filtration, absorption, secretion. எஸ், கரெக்ட். 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன், செக்ரீஷன். ஸோ இப்போ வந்து நாங்க 2 ஸ்டெப் பார்த்துட்டோம். ஸோ செக்ரீஷன் மோஸ்ட்லி எங்க நடக்கும்னு சொன்னா கலெக்டிங் டக்ட்ஸ்ல நடக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து கலெக்டிங் டியூபியூல்ஸ் அண்ட் டக்ட். ஸோ கலெக்டிங் டியூபியூல்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா இந்த நெஃப்ரான்ஸ் இருக்குல்ல, இதுல நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து இந்த கலெக்டிங் டக்டோட வந்து இணையும். ஸோ ஒவ்வொரு நெஃப்ரான்ஸ்ல இருந்தும் வடிகட்டப்பட்ட யூரின்ஸ் வந்து இந்த கலெக்டிங் டக்ட் மூலமா தான் கலெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதனாலயே இதுக்கு வந்து கலெக்டிங் டியூபியூல்ஸ், அதாவது எல்லா பக்கத்துல இருந்து வர யூரின்ஸை கலெக்ட் பண்ணி ஸோ எங்களை பிளடருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால இது கலெக்டிங் டியூபியூல்ஸ்னு சொல்றது. ஸோ இங்க absorb 2 to 5% of filtrate sodium chloride. ஸோ இங்கேயுமே வந்து சோடியம் குளோரைட் வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஸோ இங்க சோடியம் வந்து எப்படி வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுதுன்னு சொன்னா இந்த எபிதீலியம் சோடியம் சேனல் மூலமா. ஸோ இதுதான் இங்க பிரின்சிபல் செல்ஸ். இந்த செல்ஸ்ல இருக்க இந்த சேனல் மூலமா தான் இங்க சோடியம் வந்து மீளகத்துறிஞ்சப்படுது. ஸோ இங்க சோடியம் அயன் வந்து மீளகத்துறிஞ்சப்படுறதுனால ஸோ ஸோ இது வந்து நெஃப்ரான், இது வந்து
blood vessels. இப்போ இந்த சோடியம் என்ன நடக்க போகுது, இந்த நெஃப்ரான்ல இருந்து blood vessels குள்ள அகத்துறிஞ்சப்படுது. ஓகே, ஸோ இந்த பிளட் வெசல்ஸ்குள்ள சோடியம் அயன் வந்து அகத்துறிஞ்சப்பட்டதுனால எங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறதுனால பிளஸ் அயன்கள் வந்து இப்ப இங்க இருந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிருச்சு. ஸோ அந்த பிளஸ் அயன்கள் இந்த செறிவை வந்து இந்த டிபியூல்ஸ்குள்ள மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக இங்க இந்த வாட்டருக்குள்ள H+ அயன்களும் K+ அயன்களும் செக்ரீட் பண்ணப்படுது. அதாவது இந்த கலெக்டிங் டக்டுக்குள்ள H+ அயன்களும் K+ அயன்களும் உள்வாங்கப்படுது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி H+ அயன்களோட செறிவு, அதாவது அகத்துறிஞ்சுறது, சேர்க்கப்படுறது தான் நாங்க செக்ரீஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலெக்டிங் டக்டுக்குள்ள H+ அயன்கள் வந்து சேரதுனால இந்த ப்ராசஸ் நாங்க சொல்றது செக்ரீஷன். ஓகே, ஸோ நீங்க வந்து இங்க பார்க்கலாம், இந்த yellow கலர்ல இருக்குது வந்து யூரின், அதாவது இந்த நெஃப்ரான். லுமென்னு சொல்றது அந்த உள்ளிடம், அதுதான் நாங்க லுமென்னு சொல்லுவோம். இதுல H+ அயன்களும் K+ அயன்களும் யூரின்குள்ள சேர்க்கப்படுது. Na+ வந்து இந்த பிளட்டிற்குள்ள உள்வாங்கப்படுது. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டா கேட்கலையா? வாய்ஸ் கிளியர் குறைவா கிளியரா இருக்கா? கேக்குது. ஓகே, நாங்க டிரா பண்ணிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது உங்களுக்கு விளங்குதா? விளங்குது. எஸ், கரெக்ட். நான் வந்து ரெட் கலர்ல வந்து ரவுண்ட் பண்ணிருக்கிறது வந்து யூரின்குள்ள போயிட்டு சேர்ற அயன்கள், ப்ளூ கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கிறது வந்து எங்களோட பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள போய் சேர்ற அயன்கள். ஸோ இந்த Na+ வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா பிளட்டுக்குள்ள போக போது K+ அண்ட் H+ வந்து யூரின், அதாவது எங்களோட நெஃப்ரான்குள்ள கலெக்டிங் டாக்டுக்குள்ள வந்து சேருது. ஓகே, ஓகே, so far any doubts? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சதா ஒரு யூரினேஷன் ஃபார்ம் எப்படி ஆகுது, அதோட ஃபார்மேஷன் எப்படி, 3 Excuse me, ப்ராசஸும்? teacher. Yeah. இந்த பிளட்டுக்கும் யூரினுக்கும் போறது ஆக்டிவ் பசிவா போகும் தானே? ஆமா, அதுவும் இம்பார்ட்டனா? இல்ல, லைக் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பசிவா தானே நடக்கும். கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து இந்த எல்லாமே பசிவ்லி தான் நடக்கும். பட் ஆக்டிவ்லி நாங்க வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆக்டிவ்லி வாட்டர் போறது அது வந்து பார்த்துருப்போம். மோஸ்ட்லி வந்து அந்த ஆக்டிவ் எங்க நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன் டீட்டெயில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு வராது. பசிவ்ல எங்க நடக்கும், ஆக்டிவ்ல எங்க நடக்கும்? ஆக்டிவ் நடக்கிற ஹென்லேயின் அசெண்டிங் லூப்ல தானே? ஓ, லைக் அப்படின்னா அங்க மட்டும்தான் உங்களுக்கு ஏடிபி யூஸ் பண்ணி நடக்கும். மற்ற இடத்துல எல்லாம் பேசிவ்லி அயன்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது கூடவே வாட்டரும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதனால ஆக்டிவ்லி நடக்கிற அந்த இடம் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு தானே? கிளியர். ஸோ நாங்க இந்த நெஃப்ரான்ஸை வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஓகே, ஸோ இந்த ஒரு நெஃப்ரான் எடுத்துட்டோம்னு சொன்னா
எங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல என்னென்ன வந்து அப்சர்வ் பண்ணப்படுது? நான் குயிக்லி வந்து ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். என்னோட வாய்ஸ் கேட்கலையா? லைக் ஒரு ஆள் யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த வாய்ஸ் வந்து நாட் கிளியர்னு சொல்லி. கேக்குது மிஸ். கேக்குது மிஸ். ஓகே, கிளியர் தானே? ஓகே. ஸோ இந்த கிளமருலர் இந்த கேப்சியூலுக்குள்ள, இந்த போமன்ஸ் கேப்சியூலுக்குள்ள வந்து என்னென்ன அப்சார்ப் பண்ணப்படுதுன்னு சொன்னா, குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன், விட்டமின்ஸ், லாக்டேட், யூரியா, யூரிக் ஆசிட், இதோட சேர்த்து சில அயன்களும் அப்சர்வ் பண்ணப்படுது. சோடியம் அயன், பொட்டாசியம், கால்சியம் அயன், மேக்னீசியம் அயன், குளோரின், பைகார்பனேட்ஸ், இதோட சேர்த்து வாட்டருமே வந்து எங்களுக்கு ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஸோ அதோட எங்களுக்கு இந்த இடத்துல வாட்டர் அப்சார்ப் பண்ணப்படுது, இந்த இடத்துல எங்களுக்கு வாட்டர் அப்சார்ப் பண்ணப்பட மாட்டாது. ஏன்னா அவங்க இம்பர்மியபிள்னால அவங்க வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இல்லை. இங்க சோடியம் பிளஸ் அயன்கள், பொட்டாசியம், குளோரின் அயன்கள் வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. அதே மாதிரி இங்கேயும் சோடியம், குளோரின் அயன்கள், பைகார்பனேட் ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. ஸோ இந்த இடத்துல collecting ductல சோடியம் அப்சார்ப் பண்ணப்படுது. at the same time பொட்டாசியம் and H plus அயன்கள் செக்ரீட் பண்ணப்படுது. ஓகே, clear? கிளாமெருலர்ல ஃபில்ட்ரேஷன் மட்டும் தானே நடக்கிற? பிசிடில தானே அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுற? ஓ எஸ். ஓ, இது வந்து PCT. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபோன்ல தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு லெக்சர்ஸ் வரேன். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து லைக் மார்க் பண்றது, லேட்டஸ்ட் எழுதுறதுல கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த 3 ப்ராசஸுமே உங்களுக்கு கிளியரா விளங்குச்சா? எஸ், கிளியர். எஸ். ஸோ அவங்களுக்கு இந்த இந்த யூரின் ஃபார்மேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஸோ இந்த டயூரெட்டிக்ஸ் நாங்க யூஸ் பண்றது வந்து யூரின் வால்யூமை கூட்டுறதுக்காக. பிளட் வால்யூமை குறைச்சி, அதாவது பிளட் வந்து எங்களுக்கு ஃபில்ட்ரேட் பண்ற அளவை வந்து கூட்டி பிளட் வால்யூமை குறைச்சி யூரின் வால்யூமை கூட்டுறது தான் இந்த டயூரெட்டிக்ஸ் வந்து எய்ம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, டயூரெட்டிக்ஸ் யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி விளங்கிக்கிறது ரொம்ப லேசு. ஓகே, ஸோ நாங்க வந்து நெக்ஸ்ட்
இந்த யூரினை கூட்டுறதுக்கு யூரின் வலிமை கூட்டுறதுக்காக பயன்படுத்துற இந்த டையூரெட்டிக்ஸ் ட்ரக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து எனி பிரேக் ஏதாச்சும் தேவைப்படுதா? நாங்க ட்ரக்ஸ் பத்தி பார்க்க முதல்ல. No, we'll continue. ஓகே, எல்லாருக்கும் ஓகேயா? Yeah, teacher will continue. ஓகே. Okay, diuretics, a drug which increases the urine volume and excretion of water and solids by acting on the kidney. So இந்த diuretics mainly எங்க ஆக்ட் பண்ணுன்னு சொன்னா கிட்னில, நெஃப்ரோன்ஸ்ல, which means அங்கதான் எங்களுக்கு யூரின் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ யூரின் வால்யூம் எங்களுக்கு கூட்டணும்னு சொன்னா இந்த ட்ரக் கிட்னில வந்து மெயின்லி அட்டாச் ஆகி அதோட ஃபங்க்ஷனை வந்து வேலை செய்ய வைக்கணும், கூட்டணும். ஸோ யூரின் வால்யூமை வந்து இந்த டயரெட்டிக்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா கூட்டும். அது வந்து பிளட் வால்யூமையும் குறைக்கும். பிளட் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து கூட்டுறதன் மூலமா யூரின் வால்யூமை வந்து என்ன செய்யும், கூட்டும். ஓகே ஓகே அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் டயரெட்டிக்ஸ். நாங்கள் வந்து மெயின்லி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுற இதில் உள்ள அவ்வளோ ட்ரக்ஸுமே நாங்கள் மெயின்லி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இல்லாட்டி பேஷண்ட்ஸ்லேயோ வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். மெயின்லி சில ட்ரக்ஸ் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கலி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ட்ரக்ன்ற எஃபிகசி அது எவ்வளோ வந்து பேஷண்ட்ஸில் வந்து அதோட தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸை வந்து கொண்டு வர முடியும், அதை பொறுத்து நாங்கள் இதில் சில ட்ரக்ஸ் மட்டும்தான் நாங்கள் பேஷண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மெயின் டைப்ஸ் வந்து லூப் டயரெட்டிக்ஸ், thiazide diuretics, potassium sparing diuretics, osmotic diuretics, and carbonic anhydrous inhibitor. ஸோ இந்த மெயின் 5 டைப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா போதும். மிச்சதை வந்து லைக் உங்களுக்கு என்னென்ன டைப் இருக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ்ல வர சான்ஸ் இருக்கு. பட் மெயின்லி வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது இந்த 5 டாபிக் இருந்துச்சுன்னா நல்லது. ஓகே, இப்போ இதுல வந்து லூப் டயரெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ருசமைட் அல்லது ஃபியூரோசிமைட். ஸோ முன்ன காலத்துல வந்து ஃபியூரோசிமைடுன்னு பயன்படுத்தினாங்க. பட் இப்போ வந்து ஃப்ருசமைடுங்கிறது தான் அந்த ட்ரக் நேம். ஓகே, அடுத்து வந்து thiazide diuretics. thiazide diureticsல மெயின்லி வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சைட்லேயோ மெயின்லி யூஸ் பண்ணுறது வந்து ஹைட்ரோக்ளோரோதயசைட், அதை நாங்கள் HCTன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரெட்டிக்ஸ். இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரெட்டிக்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. மினரலோகார்டிகாய்ட்ஸ், ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். இதில் வந்து ஸ்பைரனோலாக்டோன் வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக். அடுத்து வந்து எபிதீலியல் சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் யூஸ், பேஷண்ட் யூஸ் வந்து ரொம்ப குறைவு. அமிலோரைட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஆஸ்மோட்டிக் டயரெட்டிக்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மேனிட்டோ. அடுத்து கார்போனிக் என்ஹைட்ரஸ் இன்ஹிபிட்டர்ல வந்து அசிட்டோசோலமைட். அசிட்டோசோலமைட் வந்து எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் ஆக்யூலர் ப்ரெஷர் மீன்ஸ் கண்ணில் ஏற்படுற இந்த ப்ரெஷரையுமே வந்து அது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயின்லி வந்து நீங்கள் இந்த ட்ரக்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மோஸ்ட்லி ஃபேமஸாக நாங்கள் டயரெட்டிக்ஸை யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து நெஃப்ரோன்ல
எந்தெந்த பார்ட்ல வந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்கிற டயக்ராம் தான் இது. ஸோ இந்த டயக்ராம்க்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எல்லா டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிக்ஸையும் படிச்சுட்டு நாங்கள் இந்த டயக்ராமை இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு ஓவரால் ஒரு ஐடியா எடுத்த பிறகு எந்த ட்ரக் எங்கே ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடுக்கு வந்து நாங்கள் எல்லா டைப்ஸையும் படித்த பிறகு வருவோம். ஓகே ஓகே. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டா வந்து படிக்க போற டயபெட்டிக்ஸ் வந்து லூப் டயபெட்டிக்ஸ். இந்த டயபெட்டிக்ஸ் பேர்லயே இருக்கு லூப் டயபெட்டிக்ஸ், விச் மீன்ஸ் இந்த டயபெட்டிக்ஸ் வந்து எங்க ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு சொன்னா லூப்ல. சரியா? லூப் ஆஃப் ஹென்லே அந்த தடத்துல தான் இந்த ட்ரக் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. இந்த லூப் டயபெட்டிக்ஸ்ல நாங்க மெயின்லி பார்க்க போற ட்ரக் என்னன்னு சொன்னா furosemide. ஓகே, இந்த furosemide ட்ரக் தான் மெயின்லி யூஸ் ஆக போகுது. ஸோ இது இந்த ஃபார்மோகோகைனெட்டிக்ஸ், ஃபார்மோகோடைனமிக்ஸ் இது எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இது இந்த ஹாஃப் லைஃப் எப்படி, இதுகள் பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, சரி. இந்த லூப் டயபெட்டிக்ஸ் வந்து இதோட ஆக்ஷன் வந்து மெயின்லி 3 டைப்ஸ்ல நடக்க போகுது. ஒன்று வந்து டயூரெசிஸ். டயூரெசிஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா எங்கிட்ட யூரின் வால்யூமை கூட்டுறது, இது மெயின் ஆக்ஷன். அடுத்து வந்து வீனோடைலேஷன், இன்க்ரீஸ்ட் ரீனல் பிளட் ஃப்ளோ. இந்த 3 ஸ்டெப், இந்த 3 முறையால தான் இந்த டயபெட்டிக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பிளட் ப்ரெஷரை வந்து குறைச்சி கண்ட்ரோல்ல வச்சு எங்களோட யூரின் வால்யூமை வந்து கூட்ட போகுது. ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிக் ஆக்ஷன். ஸோ டயோடெட்டிக் ஆக்ஷன் வந்து என்னன்னு சொன்னா யூரின் வால்யூமை கூட்டுறது. யூரின் வால்யூம் எப்படி கூட்ட முடியும்? அப்சார்ப்ஷனை வந்து கூட்டுறதன் மூலமா. ஸோ இது என்ன செய்யும்னு சொன்னா inhibit sodium plus potassium chlorine ion co-transporter in thick ascending loop of Henle. சரியா? இங்க நாங்க ஆல்ரெடி லூப் ஆஃப் ஹென்லேல 2 பார்ட் பார்த்தோம். ஒன்று வந்து thin descending, இன்னொன்று வந்து thick ascending. இந்த thick ascendingல வந்து என்ன நடக்கும்? வாட்டர் இம்பர்மியபிள்னு நாங்க பார்த்தோம். ஆனா இங்க இந்த சேனலை பிளாக் பண்றதன் மூலமா அயன் டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஸோ அயன் டிரான்ஸ்போர்ட் வந்து பிளாக் ஆகிறதன் காரணமா காஸ் ஆஃப் வாட்டர் லாஸ். ஸோ வாட்டர் லாஸ் வந்து இங்க அயன் இதை இன்ஹிபிட் பண்றதன் மூலமா இந்த நெஃப்ரோன்ல இருந்து பிளட்டுக்கான வாட்டர் லாஸ் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா போகுது. சரியா? ஸோ இதனால டீஹைட்ரேஷன் மீன்ஸ் எங்களுக்கு பிளட்ல அந்த வால்யூம் வந்து குறைய போகுது. நாங்க யூஸ்வலி டீஹைட்ரேட்டட்னு என்ன சொல்றது, வாட்டர் லெவல் வந்து குறையிறது தான் நாங்க டீஹைட்ரேஷன் சொல்ல போறோம். அதுக்கு டீஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கான காரணம் வந்து ஹைப்போவாலிமியா. இப்போ பிளட்ல வந்து இருக்கிற வால்யூம் வந்து குறைய போகுது, ஏன்னா வாட்டர் லாஸ் வந்து கூடுது. அதனால எங்க பிளட் வால்யூம் என்ன நடக்க போகுது? குறைய போகுது. ஸோ இந்த பிளட் வால்யூம் மட்டும் குறைய போகுது இல்ல, சோடியம், குளோரின், பொட்டாசியம் இந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட் பண்றதுனால இந்த அயன்கள் வந்து பரிமாறுற லெவலும் வந்து குறைய போகுது. ஸோ இதுதான் டயூரெட்டிக் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வீனோ. ஸோ இந்த வீனோடைலேஷன் எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த டயபெட்டிக் ஆக்ஷனுக்கு முதலாவே இந்த டயபெட்டிக்ஸ் வந்து இந்த லூப் டயபெட்டிக்ஸ் காட்டுற ஆக்ஷன் தான் வீனோடைலேஷன். இந்த வீனோடைலேஷன்னா இந்த வீனஸ் டைலேட் ஆக போகுது.
இந்த வீனஸ் டைலேட் ஆகுறதன் மூலமா வீனஸ் ரிட்டர்ன் வந்து குறைய போகுது. ஆப்வியஸ்லி இந்த வீனஸ் ரிட்டர்ன் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா ப்ரீலோட் என்ன நடக்கும்? குறையும். வீனஸ் ரிட்டர்ன் குறைகிறதுனால அந்த ப்ரெஷர், அந்த வீனஸ்ல இருக்க ப்ரெஷர் குறையும். ஸோ அதனால ப்ரீலோட் வந்து என்ன நடக்க போகுது? குறைய போகுது. சரியா? ஓகே, ஹலோ, நான் பேசுறது கிளியரா இருக்கா? Yes. Miss clear. ஓகே. இந்த ரிடியூஸ், இந்த வீன டைலேஷன்னால எங்களோட வீனஸ் ரிட்டர்ன் குறையுது. ஸோ அதனால வீனஸ்க்கு வர ப்ரெஷர் வந்து குறையுது. ஸோ இதனால ப்ரீலோட் குறையுது. சரியா? ஸோ இந்த ப்ரீலோட் குறைகிறது இதன் மூலமா எங்களோட ஓவர்லோட், இந்த ஹார்ட்டுக்கான ஓவர்லோட், அக்யூட் பல்மனரி ஒடிமா, ஒடிமான்னு சொல்றது ஒரு வீக்கம் நிலை, அதாவது நீரிண்ட அளவு கூடி ஒரு வீக்க நிலை வர்றதுதான் எடிமான்னு சொல்றது. ஸோ இந்த வாட்டர் ரீஅப்சர்ப்ஷன் வந்து கூடுறதுனால அந்த எடிமா, அதாவது அந்த வீக்க நிலை என்ன நடக்கும்? குறையும். ஓகே, வாட்டர் வந்து எங்களுக்கு மீளக துஞ்சல் வந்து கூட்டுறதன் மூலமா ஒரு இடத்துல தேங்கி இருக்க அந்த வாட்டர், இந்த பிளட் அண்ட் அளவு வந்து என்ன நடக்கும்? சர்க்குலர் ஆகி ஃபில்ட்ரேஷன் ரேட் கூடி யூரினா வெளியகற்றப்படுது. ஓகே, ஸோ எடிமாக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த லூப் டைரட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மூணாவது ஸ்டெப், இன்க்ரீஸ் ரீனல் பிளட் ஃப்ளோ. சரியா? இப்போ எங்களுக்கு எங்க வந்து பிளட் ஃபில்டர் ஆக போகுது? நெஃப்ரான்ல. இந்த நெஃப்ரான்குள்ள என்ன நடக்குது? கேபிலரிஸ் இருக்கு. இந்த கேபிலரிஸ்ல போற பிளட் ஃப்ளோவை வந்து கூட்டுறதன் மூலமா எங்களுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான பிளட் அளவை கூட்டிக்க முடியும். அப்ப பிளட் அளவு கூடும்போது ஃபில்ட்ரேட் ஆகி திருப்பி திருப்பி ஃபில்ட்ரேட் ஆகுற அளவு கூடும், ஃபில்ட்ரேஷன் கூடும். இந்த ஃபில்ட்ரேஷன் கூடுறதன் மூலமா எங்களுக்கு வெளியேற்றப்படுற யூரின் அளவையும் கூட்டிக்க முடியும். சரியா? இது எந்த மாதிரியான முறையில நடக்குதுன்னு சொன்னா, இன்டியூஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சைக்ளோ ஆக்சிஜனேஸ். இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ்ங்கிற இந்த என்சைம் வந்து என்னது? புரோஸ்டோகிளாண்டின் சிந்தசிஸ்க்கு பயன்படுறது தான் இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ். புரோஸ்டோகிளாண்டின் வந்து என்னதுக்கு பயன்படும்னு சொன்னா, இந்த வாசோடைலேஷனுக்காக இந்த புரோஸ்டோகிளாண்டின்ஸ் வந்து பயன்படுத்த போகுது. வாசோடைலேஷன் நடக்கிறதுனால என்ன நடக்குது? டைலேட் ஆனதுனால அதுக்கான பிளட் ஃப்ளோ வந்து கூடும். ரீலனை நோக்கி போற பிளட்டுக்கான அந்த ஃப்ளோ வந்து என்ன நடக்க போகுது? கூட போகுது. இதனால பிளட் அளவு கூடும், ஃபில்ட்ரேஷன் அளவும் கூடும். ஓகே, NSAIDs inhibit the diuretic effect of loop diuretics by inhibiting prostaglandin synthesis. இந்த NSAIDs வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ் வந்து புரோஸ்டோகிளாண்டினா மாறுது தானே. இந்த புரோஸ்டோகிளாண்டின் வந்து வாசோடைலேஷன் மட்டும் இல்ல, பெயின் ரிசெப்டர்ஸை தூண்டி பெயினையும் கூட்டிவிடும். ஸோ என்சைட்ஸ் வந்து நாங்கள் நார்மலி வந்து பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த பெயின் கில்லர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ் இருக்கு இல்லையா, இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ் போயிட்டு இன்ஹிபிட் பண்ணும். இது இன்ஹிபிட் பண்றதுனால புரோஸ்டோகிளாண்டின் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சு எங்களுக்கு பெயின்ல இருந்து ரிலீஃப் தரும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த என்சைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நேரம் வந்து நாங்கள் என்சைட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து என்ன செய்யும்? டைரட்டிக் ஆக்ஷனுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா இது வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸை வந்து இன்ஹிபிட் பண்ண போது, சைக்ளோ ஆக்சிஜனேஸ் COX-2 வந்து இதை இன்ஹிபிட் பண்றதுனால புரோஸ்டோகிளாண்டினும் என்ன நடக்கும்? இன்ஹிபிட் ஆக போகுது. இந்த புரோஸ்டோகிளாண்டின் வந்து என்னத்துக்கு உதவ போகுது?
வேசோடைலேஷனுக்கு. இந்த வேசோடைலேஷன் நடக்காததுனால பிளட் ஃப்ளோ வந்து யூரினுக்கு குறையுது. ஸோ இந்த என்சைட்ஸ் வந்து என்ன நடக்கும்? இன்ஹிபிட் த டயரெட்டிக் எஃபெக்ட். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் சிந்தசிஸை பயன்படுத்துறதுனால. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு டயரெட்டிக் வந்து யூஸ் பண்ணும்போது கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ்னு நாங்கள் சிலதுகள் படிப்போம். ஸோ இந்த ட்ரக் யூஸ் பண்ணும்போது நாங்கள் இன்னொரு ட்ரக் வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது வந்து இந்த ட்ரக்ன்ற எஃபெக்ட் இது எங்களுக்கு நாங்கள் என்ன தேவைக்காக எடுத்திருக்கோமோ அந்த தேவைன்ற அளவை வந்து இன்னொரு ட்ரக் வந்து குறைச்சிவிடும். ஸோ அதை தான் நாங்கள் கண்ட்ரா இன்டராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். சாரி, 2 ட்ரக்குக்கு இடையிலான இன்டராக்ஷன்ஸ். ஓகே, கிளியர்? ஸோ நாங்கள் டயரெட்டிக்ஸ் பயன்படுத்தும் போது இந்த என்சைட்ஸ் வந்து பயன்படுத்துறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஃபார்மகோகைனெடிக்ஸ். சரி, ஃபார்மகோகைனெடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இதுக்கு முதல்ல படிச்சிருக்கீங்களா? absorption, distribution, metabolism, excretion. ஓகே, அதாவது ஒரு ட்ரக்குக்கு எங்கட பாடியால வந்து என்ன நடக்குது, அது எப்படி அப்சார்ப் பண்ணப்படுது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது, இதுகள் ஒரு ட்ரக்குக்கு எங்க பாடி வந்து என்னென்ன பண்ணுதுங்கிறது தான் ஃபார்மகோகைனெடிக்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து ரேபிட் அப்சார்ப்ட் ஃப்ரம் த கட், அதாவது எங்களுடைய கட்ல வந்து நாங்க இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ரேபிட் அப்சார்ப்ஷன் வந்து இருக்காம். ஹைலி ப்ரோட்டீன் பவுண்ட். ஸோ ஹைலி ப்ரோட்டீன் பவுண்ட் உங்களுக்கு வந்து தெரியும், ட்ரக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயா இருக்குதோ, ஃப்ரீயா இருக்கிற ட்ரக்ஸ் வந்து எங்களோட பாடியால அப்சார்ப் பண்ணப்படும். ஸோ ஹைலி ப்ரோட்டீன் பவுண்ட். ஸோ சில ட்ரக்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட பாடியில இருக்க ப்ரோட்டீன்ஸோட போயிட்டு இணையும். ஸோ ப்ரோட்டீன்ஸோட போயிட்டு இணைகிறதுனால எங்களோட பாடியால அப்சார்ப் பண்ணப்படுற அளவு வந்து குறையும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ மாலிக்யூல்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அப்சார்ப்ஷன் வந்து கூடும். ஸோ இது வந்து ஹைலி ப்ரோட்டீன் பவுண்ட். Eliminated by kidney by glomerular filtration and tubular secretion. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், ஃபில்ட்ரேஷன் போது சில ட்ரக்ஸும் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி லூப் டைரட்டிக்ஸுமே வந்து ஃபில்ட்ரேட் பண்ணப்பட்டு எங்களோட யூரின் மூலம் கிட்னி மூலமாக வந்து எலிமினேட் பண்ணப்படுது. ஸோ டி ஹாஃப் வந்து 2 hours. ஸோ டி ஹாஃப்னா என்னன்னு தெரியுமா? Any answers? T half. concentration half ஆகுற அளவு பாடியில ஒரு ட்ரக் வந்து நாங்க அட்மினிஸ்டர் பண்ணிட்டு அது எங்களோட பிளட் லெவலுக்கு போன பிறகு, இப்ப 100% அது எங்களோட பிளட்ல போய் சேர்ந்த பிறகு, எந்த ஒரு ட்ரக்குமே 100% எங்களோட பாடிக்கு போகாது. ஏன்னா சிலது வந்து ப்ரோட்டீன் பவுண்டடா இருக்கும், சிலது வந்து ஃப்ரீலி வந்து இருக்காது. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 80% போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 80%ல அந்த ட்ரக் வந்து 40% ஆகுறதுக்கு, அதாவது அதோட கன்சன்ட்ரேஷன் வந்து ஹாஃபா ஆகுறதுக்கு எடுக்கிற டைம் தான் டி ஹாஃப். சரியா? 2 hours ஆகும் அது ஹாஃபா ஆகுறதுக்கு. விச் மீன்ஸ் அது எங்களோட பாடியில இருந்து ஃபுல்லா எலிமினேட் பண்றதுக்கு 2 hours ஆகும் இல்லை, அதோட கன்சன்ட்ரேஷன் ஹாஃப் ஆகுறது தான் 2 hours. ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்றது, இப்போ ஒரு டைரட்டிக்ஸ் நாங்க எடுக்கிறோம். ஸோ அதோட ஆக்ஷன் வந்து என்னவா இருக்கணும்? எங்களோட டயூரசிஸ், அதாவது எங்களோட யூரின் அளவை கூட்டணும். ஸோ அதோட ஆக்ஷனை அது காட்டுறதுக்கு எடுக்கிற நேரம், எங்கள்கிட்ட நாங்க இன்டேக் பண்ணதுல இருந்து அது டிசால்வ் ஆகி அப்சார்ப் ஆகி அதோட ஆக்ஷனை காட்டுறதுக்கு எடுக்கிற அந்த டைம் தான் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுகள் இந்த ப்ராசஸ்க்கு அதுக்கு எடுக்கிற டைம் வந்து 1 hour. அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டைம் பீரியட் வந்து 1 hour.
ஸோ இது வந்து ஓரலா, அதாவது நாங்க டேப்லெட்டா எடுக்கும்போது. பட் ஐவியா எடுக்கும்போது அதோட பீக் ஆக்ஷன், அதாவது மேக்ஸிமம் ஆக்ஷனை காட்டுறதுக்கே 30 மினிட்ஸ்க்குள்ள அதோட மேக்ஸிமம் ஆக்ஷனை வந்து காட்டிடும் லூப் டயரெட்டிக்ஸ். ஸோ எங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது எங்களுக்கு குயிக் ஆக்ஷன் ஒன்று வேணும்னு சொன்னால் நாங்கள் அந்த ட்ரக் அந்த பேஷண்ட்டுக்கு ஐவி மூலமா கொடுப்போம். அப்ப ஐவி மூலமா கொடுக்கும்போது அந்த ட்ரக்ன்ற ஆக்ஷன், அதாவது பீக் ஆக்ஷன் மேக்ஸிமம் அதோட ஆக்ஷனை காட்டுறதுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த ஆக்ஷனை காட்டும். ஸோ அந்த டைம் ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் போது நாங்க ஓரலை விட ஐவி ட்ரீட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே. ஓகே. Acute pulmonary edema and left ventricular failure. ஸோ இந்த லூப் டயரெட்டிக்ஸ்ல வந்து மெயின் ஆக்ஷனை வந்து edema, அதாவது நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வீக்கம், ஒரு fluid retention வந்து fluid அந்த அளவு வந்து கூடவா இருக்கும்போது இந்த லூப் டயரெட்டிக்ஸ் வந்து நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர், ஸோ ஹார்ட் ஃபெயிலியருங்கிற போது இந்த டயரெட்டிக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நாங்கள் ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிற டாபிக்ல பற்றி இன் டீட்டெயில் வந்து நாங்கள் பார்ப்போம். அடுத்து வந்து ஃப்ளூயிட் ஓவர்லோட் எடிமா. ஸோ உங்களுக்கு அக்யூட் குரோனிக் இந்த ரெண்டு வேர்டுன்ற டிஃபரன்ஸ் தெரியுமா? அக்யூட்னா என்ன, குரோனிக்னா என்ன? அக்யூடண்டா மிச்ச தொடர்ச்சிய மிச்ச காலமாய்க்கிற. ஓ, குரோனிக் என்ன? குரோனிக்னா மிச்ச காலம் ஆயிக்கிற disease. ஓகே, ஆமா. ஸோ குரோனிக்ங்கிறது தான் தொடர்ந்து ரொம்ப நாளா வந்து இருக்கிற டிசீஸ். அக்யூட்ங்கிறது சடன், லைக் ஷார்ட் பீரியட்ல வர அந்த டிசீஸ்க்கு தான் அக்யூட்னு சொல்றது. குரோனிக் தொடர்ச்சியா ஒரு கிட்னி மாதிரியான டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அது ஒரு சீரியஸான கண்டிஷனா மாறுறது தான் குரோனிக். அக்யூட் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம், குரோனிக் மீன்ஸ் லாங் டேர்ம். ஓகே. ஸோ குரோனிக் கிட்னி டிசீசஸ் மாதிரி ரொம்ப காலமா இருக்கிற கிட்னி டிசீசஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல மேனேஜ்மெண்டா இருக்கும். சரியா? அடுத்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், அடுத்து வந்து சிரோசிஸ், அடுத்து வந்து ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஃபாலோவிங் ஒலிகோரியா. ஒலிகோரியாங்கிறது என்னன்னு தெரியுமா? எனி ஐடியா? ஒலிகோரியா மீன்ஸ் லோ அவுட்புட் ஆஃப் யூரின். யூரின் அளவு வந்து குறைஞ்சிட்டு அவரால் வந்து யூரினேஷன் பண்ண முடியாது. யூரின் அளவு வந்து ஒரு நாளைக்கு அவர் வெளியேற்ற அளவு வந்து 1 லிட்டரை விட ரொம்ப குறைவா இருக்கு. லைக் கிட்டத்தட்ட வந்து 400 மில்லி லிட்டர். அந்த மாதிரியான நேரத்துல வந்து அவருக்கு வந்து யூரினேஷன் அளவு குறைவு. யூரினேஷன் அளவு குறைவா இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். யூரிக் ஆசிட்ஸ் அளவு எங்களோட பாடியில கூடும், கிரியேட்டின் அளவு கூடும். ஸோ இந்த மாதிரியான அயன்கள் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து அவருடைய யூரினேஷன் அளவை வந்து நாங்க கூட்டணும். ஸோ அதுக்கு வந்து டயரெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால யூரின் அளவை வந்து கூட்ட முடியும். அடுத்து வந்து ஹைப்பர் கலீமியா. ஸோ நாங்க அடுத்து பார்க்க போறது வந்து சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த டயரெட்டிக்ஸ் மெயின் சைடு எஃபெக்ட் வந்து ஹைப்போகேலமியா. ஸோ ஹைப்போகேலமியா வந்து ஒரு சைடு எஃபெக்டா இருக்கு. ஸோ இங்க இவ யூஸ் பண்றது, அதாவது கிளினிக்கல் யூஸ் பண்றது ஹைப்பர்கேலமியா. ஹைப்பர் மீன்ஸ் கன்சன்ட்ரேஷன், இந்த கால்சியம் இது வந்து பொட்டாசியம் அளவு வந்து கூடுறது. சரியா? இந்த பொட்டாசியம் அளவு கூடின ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்க இந்த டயரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது டயரெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால வர சைடு எஃபெக்ட் என்னது? ஹைப்போகேலமியா, அதாவது பொட்டாசியம் அளவு வந்து குறைய போகுது. ஸோ ஆல்ரெடி கூட இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து நாங்க இதை அட்மினிஸ்டர் பண்ணோம், டயரெட்டிக்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணோம்னு சொன்னா
அது வந்து என்ன செய்யும், பொட்டாசியத்தின் அளவை குறைக்க போகுது. அப்ப அந்த பேஷண்ட்டுக்கான பொட்டாசியம் அளவு வந்து நியூட்ரல் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க இந்த டயபெட்டிக்ஸ்ட ஒரு சைடு எஃபெக்ட இண்டிகேஷன்ஸ் மீன்ஸ் நாங்க அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்டா யூஸ் பண்றோம். ஸோ எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் கேல்சிமியா. ஸோ இதுவுமே சேம். லைக் அவருக்கு வந்து ஹைப்போ கேல்சிமியா வந்து சைடு எஃபெக்டா வருமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஹைப்பர் அதாவது கால்சியம் லெவல் கூட இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்க இதை வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ணும்போது அவரோட கால்சியம் லெவல் வந்து குறையும் யூரினேஷன் பண்றதன் மூலமா. ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு மேனேஜ்மெண்டா நாங்க சைடு எஃபெக்டை வச்சு ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ நாங்க சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா இதுல நீங்க பார்க்கலாம். ஹைப்போகேலிமியா ஒரு சைடு எஃபெக்ட்ல நாங்க பார்க்கிறோம். ஹைப்போமேக்னீசிமியா, ஹைப்போநட்ரீமியா. ஹைப்போநட்ரீமியாங்கிறது சொல்றது சோடியத்தின் அளவு. சோடியத்தின் அளவு குறைகிறது. ஹைப்போகேலிமியாங்கிறது பொட்டாசியத்தின் அளவு குறைகிறது. ஹைப்போமேக்னீசியமியாங்கிறது மெக்னீசியத்தின் அளவு குறைகிறது. ஓகே, சோ இதுல சைடு எஃபெக்ட்ஸை வந்து நாங்க 2 விதமா பார்க்க போறோம். ஒன்னு ரிலேட்டட் டு ரீனல் ஆக்ஷன், ரீனலோட சம்பந்தப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, ரீனலோட சம்பந்தப்படாத சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு சொல்லி. ஓகே, ரீனலோட சம்பந்தப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஹைப்போவாலிமியா. ஹைப்போ மீன்ஸ் ஒன்னுண்ட அளவு வந்து அவரேஜ் அளவை விட குறைகிறது. ஹைப்போவாலிமியாங்கிறது இப்ப நாங்க இதை அதிக அளவா பாவிக்கும் போது எங்களோட பிளட் வந்து மீள 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 ஃபில்ட்ரேட் ஆகி 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 பிளட் அண்ட் வால்யூம் வந்து குறைகிறது ஹைப்போவாலிமியா. அண்ட் பாஸ்டரல் ஹைப்போடென்ஷன், இதை வந்து நாங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்க ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஹை ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப அதிகமா யூஸ் பண்ணும்போது அவருக்கான ப்ரெஷர் ரொம்ப ட்ராப் ஆகி ஹைப்போ டென்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாஸ்டரல் ஹைப்போடென்ஷன், பாஸ்டரல் ஹைப்போடென்ஷன் இந்த வேர்ட் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடீர்னு தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு எலும்பச்சு வர. ஓகே, கரெக்ட். அதாவது எங்கட பொசிஷன் மாறும்போது, இப்ப நாங்க உட்கார்ந்துட்டு எழும்பும் போது சரி, இல்லாட்டி நாங்க நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு உட்காரும் போது ஒரு மாதிரியான ஒரு டிசீனஸ், ஒரு மாதிரியான மயக்கம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் பொஸ்டரல் ஹைப்போடென்ஷன். எங்கட பொஸ்டர், எங்கட கொன்னிலை மாறும் போது அதன் மூலமா வர ஹைப்போடென்ஷன். இப்போ இதை எந்த அளவுக்கு ரிலேட் பண்றதுன்னு சொன்னா, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு தானே, இப்போ பிளட் வால்யூமும் குறைஞ்சிருச்சு. இப்ப எங்களோட மூளைய நோக்கி போற இந்த பிளட் அளவு வந்து குறைவு. ஏன்னா வால்யூம் குறைஞ்சிச்சு, பிளட் வால்யூம் குறைஞ்சிச்சு. அப்ப நாங்க ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறும் போது எங்களோட மூளைக்கு போற அந்த பிளட் அளவு குறைகிறதுனாலதான் இந்த நிலைமை வந்து எங்களுக்கு உருவாகுது. அடுத்து வந்து ஹைப்போநட்ரீமியா, அடுத்து வந்து ஹைப்போகேலிமியா. இந்த சேனல், இந்த சோடியம் சேனல் இதுகளை வந்து பிளாக் பண்றதுனால இதண்ட மீளாக துரிஞ்சிருது. அதாவது எங்களோட பிளட்டுக்குள்ள சோடியம் வாருது, பிளட்டுக்குள்ள கால்சியம் வாருது, பொட்டாசியம் வாருது, மெக்னீசியம் வாருது வந்து தடுக்கப்படுது. ஸோ இதனால எங்களோட பிளட்ல இருக்கிற அந்த அளவு வந்து என்ன நடக்க போகுது, குறையுது. ஏன்னா மோஸ்ட்லி ரீஅப்சர்ப்ஷன் மூலமா, வடிகட்டின எல்லாமே ரீஅப்சர்ப்ஷன் மூலமா தான் எங்களோட பிளட்டுக்குள்ள திரும்பி வந்து சேர போகுது. அந்த திரும்பி வர சேர அந்த சேனலை நாங்க பிளாக் பண்றதன் மூலமா பிளட்டுக்குள்ள அந்த அயன்கள் வந்து வர முடியாம போகுது. ஸோ பிளட்ல அந்த அயன்களோட அளவு குறைஞ்சு அது யூரின் மூலமா அகற்றப்படுது. ஸோ இதனாலதான் ஹைப்போநட்ரீமியா, ஹைப்போகேல்மியா போன்ற ஹைப்போமேக்னீசிமியா இதுகள் வந்து வருது. அடுத்து வந்து ஹைப்பர் யூரிகேமியா. ஹைப்பர் மீன்ஸ்
யூரின் போற அளவு வந்து கூடுறது. இப்ப நாங்க யூரின் அளவு கூடுறதுனால யூரினேஷன் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கூட போகுது. ஏன்னா அடிக்கடி ஃபில்ட்ரேஷன் நடந்து பிளடர் வந்து யூரினை வெளியேற்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இந்த யூரினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து கூட போகுது. இது வந்து இப்போ எல்லாருக்குமே இது வந்து பொருத்தம் இல்லை. சிலவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு நிலைமை. ஸோ இது வந்து நாங்க ஒரு சைடு எஃபெக்டா தான் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து வந்து ரீனல் இம்பேர்மெண்ட், நெஃப்ரோடாக்சிசிட்டி. இப்ப இது வந்து ரீனல் மூலமா தான் வெளியகற்ற போகுது. ரீனல் இம்பேர்மெண்ட், ரீனல்ல வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும் போது கன்சன்ட்ரேஷன் என்ன நடக்கும்? சம்டைம்ஸ் கூடிடும். ஸோ இதனால நெஃப்ரோடாக்சிசிட்டி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்து வந்து ஹைப்போமேக்னீசியமியா, மேக்னீசியம் அளவு வந்து பிளட்ல குறையுது. ஸோ இதுகள் வந்து கிட்னி ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ். அன்ரிலேட்டட் டு ரீனல் ஆக்ஷன் வந்து ஆட்டோடாக்சிசிட்டி. இந்த ஆட்டோங்கிற வேர்ட் வந்து என்னத்தை ரிஃபர் பண்ணும்னு சொன்னா, இயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த ஆட்டோன்னு சொல்லுவோம். ஆட்டோடாக்சிசிட்டி இந்த இயர்ல வந்து இந்த டாக்ஸிக் தன்மை வந்து கூடுறதுனால டெஃப்னஸ், அதாவது காது கேளாமை, காது கேட்கிற திறன் வந்து குறையும். ஸோ இது வந்து ஆட்டோடாக்சிசிட்டின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பேன்கிரியடைட்டிஸ், பேன்கிரியஸ்ல வந்து ஒரு நோய். அடுத்து வந்து போட்டோ சென்சிட்டிவிட்டி. போட்டோ சென்சிட்டிவிட்டிங்கிறது வெளிச்சத்துக்கான சென்சிட்டிவ் கூடுறது. ஸோ இது வந்து போட்டோ சென்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். ஸோ இதுகள் தான் லூப் டயபெட்டிக்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ். அடுத்து வந்து காஷன். காஷன் மீன்ஸ் நாங்க வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த ட்ரக்கை குடிக்கும்போது ரொம்ப அவதானமா இருக்கணும்னு சொல்றோம். Rapid diuresis can lead to acute retention of urine. Acute retention of urineங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, சில பேருக்கு வந்து பிளடர் வந்து ஃபுல் ஆகிரும். பிளடர் ஃபுல் ஆஃப் யூரின் இருக்கும், ஆனாலும் அவரால் வந்து எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவருக்கு நாங்க இந்த டைரசிஸ் யூஸ் பண்ணும்போது அவருக்கு பிளடர் வந்து அடிக்கடி வந்து என்ன செய்யும், ஃபில் ஆகிக்கிட்டே போகும். ஆனால் அவரால் என்ன நடக்க முடியாது, யூரினை வந்து எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது, வெளியேற்றப்பட முடியாது. ஸோ இதனால பிளடர்ல வந்து சேர்ற யூரின் அளவு கூடி 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 போயிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு நிலைமை வரும். அந்த பேஷண்டால தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வரும், அவருக்கு யூரின் பாஸ் பண்ண முடியாத நிலைமையில. சம்டைம்ஸ் இது வந்து லைஃப் த்ரெட்னிங்கா கூட மாறலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட்க்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காஷனா இருக்கணும். அடுத்து வந்து ரீனல் இம்பேர்மெண்ட். நாங்கள் இதை ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து கிட்னி மூலமா தான் அகற்றப்படுது. ஸோ ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் இதை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா அவதானமா அது கன்சன்ட்ரேஷனை டிசைட் பண்ணி டோஸை டிசைட் பண்ணி பாவிக்கணும். அண்ட் லிவர் இம்பேர்மெண்ட் இருக்கும், ஏன்னா இது வந்து ஹைப்போகேலமியாவை வந்து லீட் பண்றதுனால என்கெஃபலோபதி. என்கெஃபலோபதிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு பிரெயின்ல நடக்கிற ஒரு டிஸ்ஃபங்க்ஷன். இதை வந்து இதை லீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால லிவர் இம்பேர்மெண்ட் இருக்கவங்களுக்கும் இந்த ட்ரக்கை நாங்க பயன்படுத்தும் போது இதை விட பெஸ்ட் சாய்ஸ் ட்ரக் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லாத பட்சத்துல தான் இதை பாவிக்கணும். அடுத்து வந்து ட்ரக் இன்டராக்ஷன்ஸ். நாங்க முதலே பார்த்த மாதிரி என்சைட்ஸ். இந்த என்சைட்ஸ் வந்து அந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸை வந்து இன்ஹிபிட் பண்றதுனால இந்த என்சைட்ஸ்ல வந்து நாங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பேஷண்ட்க்கு வந்து இந்த பெயின், அவருக்கு வேற ஏதாச்சும் ஒரு பெயின் இருக்கும்போது நாங்க என்சைட்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பெயின் கில்லர் யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்து இந்த என்சைட்ஸை நாங்க வைக்கக்கூடாது. வேற விதமான பேனடோல் ஏதாச்சும் வேற விதமான பெயின் கில்லர்ஸை யூஸ் பண்ணிட்டு அது அவருக்கு எஃபெக்டிவா இல்லாத போது வேணா நாங்க என்சைட்ஸ் வரலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்குள்ள என்சைட்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து லித்தியம் அமினோகிளைகோசைட்ஸ். இதுகள் அமினோகிளைகோசைட்ஸ் லித்தியம் வந்து டாக்ஸிசிட்டியை கூட்டும், அமினோகிளைகோசைட்ஸ் ஆட்டோடாக்சிசிட்டி. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டைரட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால இதற்கு ஒரு டாக்ஸிசிட்டி வர்றதுக்கு, ஆட்டோடாக்சிசிட்டி இயர்ல வந்து ஒரு டாக்ஸிசிட்டி வர்றதுக்கு
வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க அமினோகிளைகோசைட்ஸும் யூஸ் பண்ணுவோம் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோடாக்சிசிட்டி இந்த சான்ஸ் வந்து அவருக்கு காது இந்த டெஃப்னஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து என்ன நடக்கும் கூடும். ஹலோ ஹலோ ஓகே. அடுத்து வந்து கண்ட்ரா இண்டிகேஷன். நாங்க காஷன் கூட இந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு அவதானத்தோட இதை யூஸ் பண்ணலாமா இல்லையாங்கிறத நாங்க யோசிச்சு கன்சென்ட்ரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க பாவிக்கலாம். பட் கண்ட்ரா இண்டிகேஷன்ங்கிறது நாங்க பாவிக்கவே கூடாது. சிவியர் ஹைப்போகேலமியா. ஸோ இந்த ட்ரக் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டா ஹைப்போகேலமியா வரும். ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்போகேலமியா சிவியரா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டைரட்டிக்ஸ் யூஸ் பண்ண போனோம்னு சொன்னா ஸோ அந்த டைரட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனாலயும் அவருக்கு ஹைப்போகேலமியா வரப்போகுது. பட் ஆல்ரெடி பேஷண்ட் வந்து ஹைப்போகேலமியா பேஷண்ட். அப்ப இந்த பொட்டாசியம் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு ரொம்ப லைஃப் த்ரெட்னிங்கா மாறிடும். அதே மாதிரி ஹைப்போநேட்ரிமியா. சோடியம் அளவு ஆல்ரெடி குறைஞ்சிருக்க பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் டைரட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டைரட்டிக்ஸாலையும் சோடியம் லெவல் இன்னமும் குறைய போகுது. அப்ப அதுவுமே பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆபத்தா முடியும். ஸோ லிவர் ஃபெயிலியர், ரீனல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் அனூரியா இவங்கள வந்து நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த ட்ரக்ஸ் வந்து இதை சூஸ் பண்ண முன்னுக்கு வேற பெஸ்ட் ட்ரக்ஸ் இருந்துச்சுன்னா நாங்க அதுக்கு தான் ஆப்ஷனா போவோம். ஸோ இந்த லூப் டைரட்டிக்ஸ் பயன்படுத்துறதுக்கு நாங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க பேஷண்ட்க்கு சொல்லும் போது நாங்க மெயின்லி கன்சிடர் பண்ற பேஷண்ட் அட்வைசஸா இருக்கட்டும் இல்லாட்டி பேஷண்ட்க்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி டயோரெட்டிக்ஸ் வந்து நாங்க டே டைம்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி அவரோட யூரின் போற அளவு வந்து என்ன நடக்க போகுது இந்த டயரெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால கூட போகுது. அப்ப நாங்க ஒரு நைட் டைம்ல வந்து இந்த ட்ரக்கை நாங்க அவருக்கு யூஸ் பண்ணோம்னு சொன்னோம்னா நைட் டைம் முழுக்க அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், யூரினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அவர் அது வந்து பேஷண்ட்க்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நைட் டைம் முழுக்க முழுக்க எந்திரிச்சு போகுது. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நாங்க டே டைம் மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த 2 டைம்ல தான் யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். அதுதான் நாங்க அவருக்கு சொல்லுவோம். பிளஸ் நாங்க எப்பயுமே ஒரு ட்ரக் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ருசமைட் டயரெட்டிக்ஸ் மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணும்போது முதல்ல லோ டோஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல குறைஞ்ச டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிறகு 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 கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் லெவலை கூட்டி 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 எங்களுக்கு தேவையான டோஸ் அளவை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு மெயின்டெனன்ஸ் அதை நாங்க தொடர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 மில்லிகிராம்ல ஆரம்பிச்சோம்னு சொன்னோம்னா 20ல இருந்து அதுக்கப்புறம் தான் 40க்கு போவோம். ஃப்ருசமைட் மோஸ்ட்லி வந்து 40 மில்லிகிராம் அவைலபிள். 20ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து நாங்க இப்ப இந்த ட்ரக் யூஸ் பண்ற பேஷண்ட்டுக்கு நாங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு சொல்வோம்னு சொன்னா டிரைவிங், ஹெவி மெஷின்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றதை தவிர்க்க சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி நாங்க பார்த்த மாதிரி இவருக்கு பிளட்டுக்கு போற பிளட் பிரெயினுக்கு போற பிளட் அளவு வந்து குறையுது. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் டிசினஸ், பொஸ்டரல் ஹைப்போடென்ஷன் இந்த மாதிரி பொசிஷன் மாறும்போது இவருக்கு ஹைப்போடென்ஷன் வரலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஹெவி மெஷின்ஸ்ல இல்லாட்டி டிரைவிங் இந்த மாதிரி வேலை செய்யும் போது அவருக்கான ரிஸ்க் வந்து அந்த இடத்துல கூட. ஸோ இந்த ட்ரக் யூஸ் பண்ணும்போது நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க, ஹெவி மெஷின்ஸ்ல ஒர்க் பண்றதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து ஆல்கஹால் கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இது வந்து மெயின்லி இந்த ட்ரக்குக்கு இல்லை, பொதுவாக எந்த ட்ரக்குக்குமே நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆல்கஹால் கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ லூப் டயரெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டயரெட்டிக்ஸை விட இது வந்து மோஸ்ட்லி பொட்டன்ட் ட்ரக்னு சொல்லுவோம். அதாவது இதோட எஃபிகசி வந்து கூட நாங்கள் யூஸ் பண்ற கன்சென்ட்ரேஷன்ல இந்த ட்ரக் வந்து அதோட மேக்சிமம் எஃபெக்டை நாங்கள் எதுக்காக பயன்படுத்துறோமோ அந்த மேக்சிமம் எஃபெக்டை வந்து இந்த ட்ரக் வந்து காட்டும். ஓகே, கிளியர்? ஓகே.
ஓகே. ஸோ இதுல தயசைட்ஸ் அண்ட் அதர் டயபெட்டிக்ஸ் வந்து நாங்க நாளைக்கு செக்ஷன்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேசிக் யூரின் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அண்ட் லூப் டயபெட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் மெயின் கவர் பண்ண வேண்டிய டாபிக். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு எனி ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். கிளியர்? ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இந்த ஸ்லைட்ஸ் வந்து நான் இந்த ஃபோனில் ஷேர் பண்ணுறதுனால சில ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்லைட் வந்து சின்னதாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நான் இந்த லேப் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் கிளாஸஸ்க்கு வரேன். ஓகே, தேங்க்யூ. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கிளியர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் நாளைக்கு கிளாஸில் மிச்ச டயபெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் உள்ள போகலாம். ஓகே. ஓகே. ஓகே, தேங்க்யூ.